நித்யஸ்ரீயை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கும் ரொம்ப ஆசை தான். அதனால தான் சரி அவள் ரொம்ப கவனமாக ஒரு வேலை செய்கிறாளான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதுக்காக அவள் வந்து இந்த பிரேஸ்லெட் மேக்கிங்லாம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கவனமாக எல்லாமே பண்ணால், விரும்பி பண்ணா, அதுதான் முக்கியம். அவள் பிரேஸ்லெட் பண்ணுற வீடியோ போடுங்க சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் என்ன வேணும்னு செலக்ட் பண்ணி அதை வந்து செய்யணுங்கிற ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது அடுத்த லெவலுக்கு அவளை கொண்டு போகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சு எனக்கு. கொஞ்சம் மனசு எப்போல்லாம் டவுன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அந்த நூலெல்லாம் அந்த உள்ள பீட்ஸ் எல்லாம் கோத்துட்டு இருந்தா. அம்மா எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதுமா, கண் வலிக்குதுமான்னு என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டே தான் இருந்தா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவளுக்கு அவள் செய்கிறது வேலையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை வந்து என்ஜாய் பண்ணி செய்கிறான். அப்போ வந்து நமக்கும் வந்து சொல்லித்தர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே அழகாக கோத்துன்னு இருந்தா. அவள் ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுத்தல, அது ரொம்ப சந்தோஷம். நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசினேன், எப்படிமா இருந்தது, நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்காண்டி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவள் கையாலே மேக் பண்ணி எனக்கு கொடுத்தது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்னான். அவள் பேர் என்னன்னு கேட்டால் இன்சியா, ஒருத்தி பேர் பொன்சியாவும். நித்யஸ்ரீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. எனக்கு தான் புரியாமல் இருந்தது. அப்புறம் டைரெக்டாக பேசுனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தது. எப்படி கோத்துட்டா பார்த்தீங்களா? அப்படி தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறா. இனி ஃபர்தராக ஒவ்வொரு விஷயமும் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் லீவ் டைமில் வந்து அவளை இன்னும் வேறு எல்லாம் செய்யலான்னு பார்க்கணும். இப்போ அது நிறையா பிரேஸ்லெட்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவளும் கையில் போட்டிருக்கா. அவளுக்கே அது சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக மேக் பண்ணிட்டா. அவள் கையில் போட்டிருக்கதும் அவள் பண்ணது தான். அவள் தங்கச்சிக்கு ஒன்று பண்ணணும்னு ரெடி பண்ணிகிட்ருக்கா. இப்போ இந்த மாதிரி தான் அது வந்து ஹேர் பின்னில் வந்து ஸ்டோன் ஒட்டுறது மைனூட்டாக கவனிக்கணும். அந்த கவனத்தை வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்து அவளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கும்போது தான் அவளுடைய கவனம் செதறாமல் அந்த ஒரு வேலையை செய்ய முடியும். எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுடைய பாராட்டுக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.